கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கான ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். மெய்லீஸாக சைஸ் கட் பண்ணால் ரிங்ஸ் போடும்போது நம்மளுக்கு உடஞ்சிரும். இந்த மாதிரி திக்காக கட் பண்ண அப்புறம் சென்டர் பார்ட்டை விட்டுட்டு அவுட்டர் லேயர் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரிங்ஸ் எடுத்தோம்னா ஆனியன் ரிங் போடும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எடுத்த ரிங்ஸை தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதில் கொஞ்சோண்டு உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஆனியன் பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அதில் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆனியனில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் உறிஞ்சிரும். மீதம் இருக்கிற மாவில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்டுட்டு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் திட்டமான ஒரு மாவு பதத்தில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே டஸ்ட் பண்ணியிருக்கிற ஆனியன் ரிங்ஸை மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு லைட்டாக திருப்பிட்டு நம்ம விரலை வச்சு சுற்றணும்னு வச்சுக்கோங்க. அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எக்ஸஸ் எதுவுமே இருக்காது. வேலை எடுத்திங்கன்னா உதிர்ந்து வந்துடும். ஆயிலில் விடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். கட் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி டேப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ஆனியன் ரிங்ஸை ஆயிலில் விட்டு 2 சைடும் திருப்பி பொன்னிறமாக வர வரை எடுத்துக்கலாம். நான் இங்கே சின்ன கடாய் வச்சுருக்கிறதுனால ஒன்றா பொரிக்கிறேன். நீங்கள் 2 3 கூட பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ரிங்ஸ் ரெடி. Subscribe for such interesting videos.